கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுடைய சாரு அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த டைமில் நம்ம தனியாக விஜய் வசமாக மாட்டிப்பாங்க. ஸோ கொஞ்சமாக லைட்டாக வச்சு செய்வாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு இவங்க வெளில வந்துடுவாங்க. சிரிச்சுக்கிட்டே வெளில வருவாங்க. கிச்சன் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வரி இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரேமா இருப்பாங்க. இவங்க சிரிச்சுக்கிட்டே வர்றதை பார்த்து அவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சுப்பாங்க. அதாவது சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. வந்ததும் அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்ததும் இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய புவனேஸ்வரியும் இந்த பிரேமும் சிரிச்சிட்டு இருக்கிறத இவங்க நோட் பண்ணிட்டு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லுவாங்க. அப்படியே சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீயும் சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. சும்மா, நாங்களும் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. மறுபடியும் அவங்க 2 பேர் சிரிப்பாங்க. இவங்களுக்கு புரிஞ்சிடும், இவங்கள நினச்சி தான் அவங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சிடும். ஏ நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் நினைக்கிற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ரூமில் இருக்கிற புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வருவா. நாங்கள் நினைக்கிற மாதிரினா நாங்கள் என்ன நினைக்கிறோன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சும்மா ஒரு யூகம்தான் அப்படி சொல்லுவாங்க. யூகம்னா அப்போ அங்கே ஏதோ நடந்திருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏ சிச்சி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அதுவும் உங்களுடைய விஜய் அதுக்கெல்லாம் லாக்கியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னதும் புவனேஸ்வரிக்கு, ஏய் என்ன எங்களோட விஜயை பார்த்து அப்படி சொல்கிற, அவள் பார்க்கறதுக்கு தான் அப்படிப்பா, பட் ரொமான்டிக்குன்னு வந்து இறங்கிடுச்சுன்னு வைங்களேன், அவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எங்கள் ஆளை பார்த்து நீ என்ன நினச்ச அப்படி சொன்னேன். சும்மா வாயில தான் நீங்கள்லாம் பேசுவீங்க, உங்கள் ஆளெல்லாம் அதுக்கு ஒர்த்தே கிடையாது அப்படி சொல்லுவாங்க. ஏய் கரெக்டாக இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் வருவாங்க. விஜய் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வருவாங்க. வரும்போது இவங்க இப்படி சொல்லிட்டு இருந்தது கேட்டுட்டு, விஜய் என்னடி இவங்க இப்படி சொல்கிறாங்க, நீ என்னடானா ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிற அப்படி சொல்லுவாங்க. அவள் சொல்கிறதெல்லாம் மாட நீ நம்புகிற அப்படி சொல்லுவேன். நான் நம்பலை, ஆனால் அவள் சேலஞ்ச் விடுற மாதிரியே பேசுகிற பாரு, நீ அதுக்கெல்லாம் லாக்கி இல்லைன்ட்டு அப்படி சொல்லுவாங்க. அப்படியா எங்கே இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாருக்கிட்ட கேட்பாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ சவால் விடுற மாதிரி பேசினியாமா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே அப்படிம்பாங்க. இல்லையே இப்போது ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சே, ஏதோ ரொமான்டிக் அதுக்கெல்லாம் நான் ஏதோ லாக்கி ஆக மாட்டேன் அந்த மாதிரி, எங்கே இப்போ சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நான் எது சொல்லப்பா அப்படி சொல்லுவாங்க. உடனே அவங்க இருந்துட்டு, ஏம்மா இப்போ தானம்மா சொன்னேன், அதுக்குள்ளே என்னம்மா பேசேன், இப்போ பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புவனேஸ்வரி. அவங்க சொன்னது சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்லுவாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படி சொல்லுவாங்க. பயமா எனக்கு என்ன பயம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சாரு சொல்லுவாங்க. உடனே நம்மளுடைய விஜய் என்ன பண்ணுவாங்க, அவங்க கையை பிடிச்சி இழுத்துருவாங்க. புல் பண்ணி இழுத்துருவாங்க அவங்க சைடு. இழுத்ததும் அவங்களோட க்ளோஸுக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய பாடிக்கு ரொம்ப க்ளோஸாக போயிடுவாங்க. க்ளோஸாக போனதும் ஃபேஸ் டு ஃபேஸ் நேரெல்லாம் இருக்கும். எங்கே இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் ஒரு ஐ கான்டாக்ட் தருவாங்க. அந்த ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, அதுலேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு ஏற்றி விட்டுருக்காங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்கவும் அவங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாகிடும். அப்போ இருந்துட்டு என்ன பண்ணுற, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இருந்துட்டு போகிறாங்க, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் ஏதோ சொன்னல, எனக்கு ஏதோ ஒர்த் இல்லை அந்த மாதிரி, என்னோடய ஒர்த் என்னென்னு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஹா காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. என்ன பயம் இல்லையா உனக்குன்னு கேட்பாங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க க்ளோஸ் ஆவாங்க. இவங்க க்ளோஸ் ஆகும்போது அவங்களுக்கு பயம் வந்துடும். ஆஹா சிங்கம் தர தெரிச்சிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, சாரு சொன்னா கேளு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நோ அப்படிம்பாங்க. எதுக்கு நோ, அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. 2 பேர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தோள் மேலே கை போட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் இருந்துட்டு, சாரு சொன்னா கேளு சாரு, வேண்டாம் அப்படிம்பாங்க. இப்போ தானே சொன்னேன் உன்னோட ஃப்ரெண்டு தான், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டு, அப்புறம் என்ன இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நீ ஏன் ஓடுற அப்படி சொல்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு தெரியாமல் சொல்லிட்டேன்டி, வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு வேணும்,
எனக்கு தெரியாது. இப்போ நீ என்ன சொன்ன உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி? எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னல, முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் என் செல்லம்ல சொன்னா கேளுடி, வேணாண்டி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொல்லுவாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு. இருக்கட்டும்டி இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு டைம் வரும்ல, அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிக்க போவாங்க. ஏய் இல்லை, நில் நில் நில், அங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு பாத்ரூம் போய் கதவை சாத்திப்பாங்க. நம்மளோட விஜய் கதவை சாத்திக்கிட்டு குளிக்க போயிடுவாங்க, ப்ரஷ் பண்ண போயிடுவாங்க. இவங்க 3 பேரும் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏ சாரு, என்ன நீ விஜயவே இப்படி பயன்படுத்தி வச்சிருக்க? அவளை பார்த்து தான் நிறைய பேர் பயப்படுவாங்க, உன்னை பார்த்து பயப்படுறவ அவள் ஒருத்தியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர்கிட்டாவது பயம் வேணும்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கவனிச்சுக்கிறேன் உன் ஃப்ரெண்டு. ஏய் பார்த்துடி, என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துட்டு போய் சேர் மேலே உட்காந்துப்பாங்க. உடனே புவனேஸ்வரி பிரேமாகிட்ட சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்டை நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும் போலடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சரி, வெட்டியாக பேசினது போதும், எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. என்னது மகாராணி அவர்களே அப்படிம்பாங்க புவனேஸ்வரி. சரி சரி போங்க, எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கொஞ்சம் க்யூட்டாக கேட்கவும், சரி சரி ஏதோ கேட்குறேன்னு போனால் போட்டுன்னு கொண்டு வந்து கொடுக்குறேன், உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அவங்களுக்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து தருவாங்க. காஃபி போட்டு ரெடி, இவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. விஜயும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுவாங்க. விஜய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தது எனக்கு காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாரு குடிச்சிட்டு இருக்கிற கப்பு கொடுப்பாங்க. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஜஸ்ட் வருவாங்க, காஃபி அப்படின்னு கேட்குதும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுப்பாங்க. இவங்களும் டக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்துட்டு பார்ப்பாங்க. அப்போ உடனே விஜய் அவங்க சொல்ல வர்றதுக்குள்ளே புவனேஸ்வரி ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளேயே விஜய் பார்த்தீங்கன்னா, என்ன இன்னைக்கு காஃபி இவ்வளோ டேஸ்ட்டாக போட்டிருக்க, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏண்டி இருக்காது, உங்கள் ஆள் குடிச்சு கொடுத்ததில்ல, அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஓ என்னது அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. பரவாயில்ல அவள் தானே அப்படி சொல்லிட்டு அந்த டீ மறுபடியும் அந்த காஃபியை கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. அதுக்காக நான் எது சொல்ல, உனக்கு தான் காஃபி பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ ஆமாம்ல, நான் மறந்துட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் காஃபி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி இன்றைக்கி மட்டும் ஒரு நாள் காஃபி, எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படியா, எனக்கு எதுவும் அந்த மாதிரி ஞாபகம் இல்லையே, நீ எது கொடுத்தாலும் நான் குடிக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையே நீ காஃபி குடிக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் சொல்லுவாங்க. போதுண்டி ஓட்டுனது, என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் 4 பேரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பயங்கரமாக ஃபன்னாக இருக்கும்ல. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்கும்போது உண்மையுமே ஃபன்னாக இருக்கும். இவங்களுக்கு ஃபன்னாக இருக்கா இல்லையோ, ஆனால் நம்மளுடைய புவனேஸ்வரிக்கும் பிரேமாவுக்கும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க இவங்க 2 பேரோட சண்டையை பார்த்து. ஸோ 4 பேருமே என்ஜாய் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க மட்டும் அவங்கள தனியாக வேலைக்கு போயிடுவாங்க. இவங்க 3 பேரும் காரில் ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்க ஆளுடைய ஆஃபீஸ்க்கு போவாங்க, ஐ மீன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு காரில் போயிட்டுருக்கும்போது தான் இருக்கிறதுலே ஹைலைட். ஆக்சுவலி யார் ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா விஜய் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய்க்கு டிரைவிங் பிடிக்கும், அதனால் விஜய் ட்ரைவ் பண்ணுவாங்க. புவனேஸ்வரி முன்னாடி உட்கார வருவாங்க. முன்னாடி உட்கார வந்ததும் விஜய் இருந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னடி அப்படிம்பாங்க. பின்னாடி உட்காரடி அப்படி சொல்லுவாங்க. முடியாது அப்படி சொன்னாங்க. ப்ளீஸ்டி அப்படிம்பாங்க. ஷோ எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பின்னாடி உட்காந்துப்பாங்க. போமா போ, முன்னாடி உட்காந்துக்கு போ, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. சரின்ட்டு இவங்களும் போய் பின்னாடி உட்காந்துப்பாங்க. பின்னாடி உட்காந்ததும் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இந்த ட்ரைவ் பண்ணுறது, அந்த ரொமான்டிக்கான சாங்ஸு, ஐ மீன் லவ் மூட் சாங்ஸ் போட்டுக்கிட்டு கேட்டுட்டு போகிறது, அடிக்கடி ஐ கான்டாக்ட் கொடுக்குறது, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கீர் போடுற இது இருக்கும்ல, அதுக்கு பேர் என்னன்னு தெரியாது, எனக்கு டிரைவிங் தெரியாது. ஸோ அந்த கீர் போடுறத 2 பேர் சேர்ந்து கீர் போட்டுக்கிட்டே போவாங்க. உடனே இதெல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு புவனேஸ்வரி, 2 பேர் கீர் போடுறேங்கிற பேரில் என்னுடைய வாழ்க்கையை ஒரேடியே கீர் போட வச்சிடாதீங்கடி, பார்த்து ஓட்டுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க 2 பேர் சிரிச்சிட்டு அவள் அப்படி தான் நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கார்லேயே. அப்போ இருந்துட்டு கொடுமை, இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க புவனேஸ்வரி. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 3 பேரும் சேர்ந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டு ரீச் ஆகிடுவாங்க.
ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க 3 பேருமே சொல்லப்போனால். ஏன்னா விஜய் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து புவனேஸ்வரி ஹாப்பி. ஸோ அவங்க 2 பேருக்கு அவங்களுடைய லவ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு. ஸோ ஃபேஸில் சந்தோஷம் தாண்டவம் ஆடும் அப்படியே. அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஆஃபீஸ்குள்ளே போகும்போதே அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் கேட்பாங்க, விஜி என்ன எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படியா, அவ்வளோ ஹாப்பியாக தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், உன் ஃபேஸில் ரொம்ப ஹாப்பினஸ் தெரியுது, உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ எப்போவுமே இப்போ எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கியோ அதே மாதிரி எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க. இவங்களுக்கு உடனே கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே நம்மளுடைய சாருவை ஒரு லுக்கு விடுவாங்க அங்கேருந்து, அவங்களும் இங்கேருந்து ஒரு லுக்கு விடுவாங்க. சரிஞ்சு சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் அவங்கவுங்க கேபின் போயிடுவாங்க. போயிட்டு அவங்கவுங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு ஹாப்பி மூட்லேயே அவங்க ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணிகிட்ருப்பாங்க. ஜாலியாக அப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணும்போதே அவங்கள அந்த மார்னிங் நடந்த சின்ன 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 ரொமான்ஸு, ஸோ இதெல்லாமே நினச்சிக்கிட்டு நம்மளோட விஜய் ஒர்க் சமைச்சிட்ருப்பாங்க. அங்கே என்ன நடக்கும், கேபினில் சேம் சுச்சுவேஷன். அப்படியே ஃபேன் காற்றுல ஏசியில் அப்படியே உக்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு இவங்க அப்படியே கனவு லோகத்தில் நடந்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட சாரு. இந்த பக்கம் விஜய் அவங்க ஃபேஸில் அப்படியே அந்த ஸ்மைல் அப்படியே பால் பொங்குற மாதிரி பொங்கிக்கிட்டே இருக்கும். இதை புவனேஸ்வரி நோட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு போதும்டி சகிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உனக்கு பொறாமடி அப்படிம்பாங்க. நீ சந்தோஷப்படுறது பார்த்து நான் பொறாமப்படுவேன் நீ நினைக்கிறியா அப்படி சொல்லுவாங்க. சும்மா சொன்னான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. நீ எப்பவும் இப்படியே இருக்கணும்டா, சந்தோஷம், அட்லீஸ்ட் இப்போயாவது நீ உன்னுடைய ட்ரீமை மறந்துட்டு இவ கூட ஹாப்பியாக இருக்கியா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அப்போது அவங்க உடனே அந்த ட்ரீமை நினச்சி லைட்டாக ஒரு மாதிரி சேட் ஆகிடுவாங்க. என்னாச்சுடா அப்படி கேட்பாங்க. எனக்கு அந்த ட்ரீமை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரீமை நினச்சி எதுக்குடா பயப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ பயம் இருக்குது, பட் சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவனேஸ்வரி வந்துட்டு அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நார்மலாக ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டெல்லாம் சமைச்சு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இப்படியே இருப்பாங்க. இடையில நம்ம ஆள் வர்றது, சைட் அடிக்கிறது, போகிறது, அந்த டீ கப்பு கொடுக்க போகும்போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டச். ஏன்னா பெருசாக அவங்களால எதுவும் பண்ண முடியாது, சின்னதாக அந்த அவங்களுடைய கையை டச் பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு ஐ கான்டாக்ட் கொடுக்குறது, ஒரு ஸ்மைலிங் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த கேபின்க்கு டீ கொடுக்கும்போது வரும்போது இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப அந்த நாள் அந்த டே ஃபுல்லாகவே அவ்வளோ சூப்பராக போகும். அவங்க 2 பேருக்குமே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. 2 பேரும் சொல்லவே முடியாத அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு புவனேஸ்வர்கிட்ட சொல்லிட்டு ஒரு 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 1 ஹவர் அப்படி சொல்லுவாங்க. எதுக்குடா இத்தனை ஒரு போட்டு 1 ஹவர் சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு 1/2 ஹவர் தான் கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் பத்தாது, ஒரு 1 ஹவர் அப்படி சொல்லுவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ வெயிட் பண்ணனா நான் சாருக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐயோ ராமா, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே தேங்க்யூ அப்படின்ட்டு ரொம்ப பிஸியாக போவாங்க. அவங்களோட ஒர்க் வந்து அந்த டைமில் கொஞ்சம் பிஸியாக பார்த்துட்டு இருப்பாங்க. கேபின் தட்டுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்டனில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களும் இவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஜாலியாக அப்படின்ட்டு போவாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த கிரவுண்டில் அவங்களோட பின்னாடி அந்த கார்டன் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டுருப்பாங்க. 2 பேரும் அந்த சில் காற்றுல 2 பேரும் கையை கோத்துட்டு ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக ஒருத்தருக்கு அவங்களோட ஃபேஸை பார்த்துக்கிட்டு 2 பேரும் சும்மா கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டுருப்பாங்க. 2 பேரும் அந்த கையை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, ஒருத்தரோட கையை ஒருத்தர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நடந்து போவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேச மாட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துருமா என்னன்னு தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் இல்லைன்னா தனியாக மீட் பண்ணும்போது வார்த்தைகள் வந்து பேச மாட்டேங்குது டக்குன்னு.
அது வரைக்கும் அவங்களோட உணர்வுகள், இந்த கண்கள் அதுதான் பேசிகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்க பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன திடீர்னு வாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சும்மா உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. என்ன திடீர்னு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன திடீர்னு அப்படின்னா, நீ நார்மலாக கூப்பிட்டாலே வருவேன், இப்போது சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி சரி, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லடி, கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். இல்லை இதுக்கு அப்புறம் ஏதோ சொன்னியே, ஒன்றும் இல்லைன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னும் ஏதோ சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லடின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நிறைய டைம் சொல்லியிருக்க, பட் இப்போ நீ கூப்பிட்ட டோன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹே என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த டோன் நீ சொன்னது நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. எது டீன்னு சொன்னதா அப்படி சொல்லுவாங்க. ஆமாம் சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குது அப்படி சொல்லுவாங்க. உனக்கு தெரியல எனக்கு தெரியுது அப்படின்னாங்க. என்ன தெரியுது, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படி சொல்லுவாங்க. இப்போ நானும் அதான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது எனக்கு தெரியும், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. டீன்னு கூப்பிட்றதன்னா என்ஜாய் பண்ணுற ஒரே ஆள் நீ தாண்டி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுவாங்க. இருக்கட்டும், அட்லீஸ்ட் அதையாவது நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த புல்லில் வந்து கோலம் போட்டுக்கிட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாகவே இருப்பாங்க, எதுவும் பேசாமல். சாரு கேட்பாங்க, என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேசணும்னு தோணுது, ஆனால் என்ன பேசுறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரு பக்கத்தில் வந்து அவங்களோட ஷோல்டர், அவங்களோட கையை ஹோல்ட் பண்ண கை அப்படியே தான் இருக்கும், இந்த கை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தோளில் சாஞ்சி அப்படியே சைலண்ட்டாக கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக படுத்துப்பாங்க, அவங்க தோளில் சாஞ்சிப்பாங்க. அது அவங்க சாரு வந்து விஜயோட ஷோல்டரில் சாஞ்சதும் விஜய்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த அந்த ஃபீலிங் அவங்களால எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், அது அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அந்த ஃபீலிங்கை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அந்த உணர்வை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு, ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கை கோத்துக்கிட்டு அந்த ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. 1 ஹவர் சொல்லிட்டு போவாங்க, 1.5 ஹவர்ஸ் ஆகிடும். இங்கே ஆளை காணோம். நம்மளுடைய புவனேஸ்வரிக்கு பார்த்து அந்த டைமுக்கு பெருசாக ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டைல் தூக்கம் வந்து சோஃபாவிலே படுத்து தூங்கிடுவாங்க, பாவம் அவங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 1 ஹவருக்கு அப்புறம் தான் நம்மளுடைய விஜய்க்கு ஐயோ டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படி சொல்லுவாங்க. என்ன அவசரம் அப்படிம்பாங்க. புவனேஸ்வரி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா அப்படி சொல்லுவாங்க. ஓ ஆமாம்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. அவளை வெயிட் பண்ணிட்டா சொல்லியிருக்க. ஆமாம், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படி சொல்லிட்டு திட்டுவாங்க. நான் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போயலான்னு நினச்சேன், நான் டைம் ஆகிடுச்சு, வா போகலாம், பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போனால் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கும் இவங்களுக்கு. இவங்க உடனே சாரு, ஏன் இப்படி பண்ணுற பார், நீ எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு, ஏன் தான் நீ இப்படி பண்ணுற, கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதே கிடையாது அப்படி சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ளீஸ் திட்டாத, ஏதோ மறந்துட்டேன், சாரிடி அப்படிம்பாங்க. டீன்னு மட்டும் கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. சாரிடி அப்படிம்பாங்க. ஒழுங்காக போயிடு. செம்ம கோவம் ஆகிடும் இவங்களுக்கு, கோவம் வந்துடும். அப்போ உடனே இருந்துட்டு சாரிடி அப்படிம்பாங்க. ஒழுங்காக போயிடும்பாங்க. சாரு அப்படிம்பாங்க. பேசாத அப்படிம்பாங்க. அடியே அப்படிம்பாங்க. ஒழுங்காக போயிடு அப்படி சொல்லிட்டு இவங்க நேராக பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரிக்கிட்ட போய் புவனேஸ்வரி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இருந்திருப்பாங்க. ரிலாக்ஸ் நான் தான் சாரி, எனக்கு நீ வெயிட் பண்ணுவேன்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு சாரு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி போகலாமா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து காரில் ஜாலியாக போவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுனா நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்டோரி ஸ்டில் நான் சொல்கிறேன் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். எங்கேயாவது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், ஐ வில் ட்ரை ஷார்ட் பண்ணிக்க நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? சரி, ஸ்டோரி கேட்டுட்டு எல்லோரும் ஹாப்பியாக நிம்மதியாக தூங்குங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத
மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவேன், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். தேங்க்யூ.